வணக்கம் நண்பர்களே. என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சி செய்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே நமக்கு தேவைதான் என்ற சிந்தனையுடன் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மிக்ஸோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேக்கெட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு பாயாசம் மிக்ஸும் கொடுத்தாங்க. இந்த 2 ரெசிபியும் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதில் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணாமல் நான் என்னுடைய ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். நான் இதுக்கு சிக்கனோ மட்டனோலாம் நான் யூஸ் பண்ணலை, வெஜிடேரியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் மசாலா ஐட்டம்ஸு, ஒரு பாக்கெட்டில் இந்த இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் அரைச்சது ஒரு பாக்கெட்டு, அரிசி ஒரு பாக்கெட்டில் இருந்துச்சு. அந்த பாயாசம் மிக்ஸில் நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி பார்த்தேன். ஜவ்வரிசியை தவிர நம்ம இந்த சேமியாவை நல்லா வறுத்துருந்தாங்க. சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சுகர் நல்லா பவுட்ரு பண்ண சுகரு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா சுகரே நான் ஆட் பண்ணவே இல்லை. நல்லா ஒரு 1/2 லிட்டர் பாலை மட்டும் அதில் நல்லா காய்ச்சின பாலை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்க சொல்லியிருந்தாப்புல. அந்த அரிசி பாஸ்மதி அரிசி, அது நல்லா ஒரு பெரிய டம்ளரால் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. அந்த அரிசி நான் நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அடுத்து அடுப்பில் கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் அது ஒரு 3/4 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணியை விட்டு அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை, பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். நான் நமக்கு தேவையான பதம் எவ்வளோ அந்த பதத்துக்கு வந்ததும் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி அரிசியை உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து அந்த கிரேவியை ஒரு வாணலில் ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி அளவு எண்ணெய் விட்டு அவங்க கொடுத்துருந்த அந்த கிரேவி பாக்கெட்டை அப்படியே கட் பண்ணி அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கி அரைச்சிருப்பாங்களாட்டிருக்கு. நல்லா வாசமாக இருந்துச்சு. அதை அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் அதை கிண்டிட்டு நான் நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன். அதை க்யூபாக கட் பண்ணி அந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. அடுத்து பக்கத்தில் அப்படியே அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு அந்த நெய் நல்லா உருகி நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை போட்டு வறுத்து நமக்கு காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க கொடுத்துருந்த அந்த மசாலா பாக்கெட்டு அதில் ஜீரகம் எல்லாம் இருந்ததுனால நான் ஜீரகம் சேர்த்துக்கல. அதை போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த அந்த சாதத்தையும் போட்டு புதினா, கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த பாத்திரத்தை அப்படியே மூடி வச்சுட்டேன். இந்த அடுப்பில் அந்த உருளைக்கிழங்கும் நல்லா அந்த பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து நல்லா வாசமாக நல்லா வந்துருந்துச்சு. இதில் இந்த ரைஸும் அந்த 1 மினிட்டில் அந்த நெய்யோடு நல்லா சேர்ந்து குக் ஆகிருந்தது. அது மேலோக்க ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறி எடுத்து இறக்கி வச்சுக்கிட்டேன். அந்த பாயாசத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிட்டு அந்த பாயாசம் மிக்ஸை இதிலே போட்டு 3 நிமிஷம் கொதிக்க வச்சதுமே அந்த சேமியாலாம் நல்லா வெந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க.
இது கூட நான் வேறு எதுவுமே நான் சேர்க்கல பாயாசத்தில். அந்த உருளைக்கிழங்கு, கீ ரைஸு, பாயாசம் எல்லாமே ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆச்சி ரெடிமேட் பிரியாணி மிக்ஸில் நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியன் ஸ்டைலில் செய்யணும்னு நினச்சி தான் இது வாங்கினேன். அதே மாதிரியே அந்த உருளைக்கிழங்கு, கீ ரைஸு, அந்த பாயாசம் மூணுமே சூப்பராக செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேலை அதிகமாக இருக்குது, டக்குன்னு ஒரு 1/2 hourல சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மிக்ஸ் நல்லா சூட்டபிளாக இருக்கும். வீடியோவை முழுசாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.